குற்றால மெயின் அருவியில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் மலையிலிருந்து வன உயிரினமான உடும்பு அடித்து வரப்பட்டது. இதனை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக. அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டியம் என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சித்தருவிகளில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினம்தோறும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது சீசன் என்பது இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவுற்ற நிலையில் தருவாயில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்து கணிசமாக உள்ள நிலையில் தினந்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதே போல நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள குற்றால மெயின் அருவியில் மாலை நேரத்தில் திடீரென மலைப்பகுதியில் இருந்து உருண்டு வந்த பாறை அங்கு குளித்துக் கொண்டிருந்த 4க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மீது விழுந்த நிலையில் அவர்கள் படுகாயம் அடைந்தனர். இந்த நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினர் குளித்து அதாவது மரக்கிளையில் உள்ள பாறைகளை அகற்றிய பின்னர் மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் காலை முதல் தொடர்ந்து அருவியில் குளித்த வண்ணம் நிலையில் தற்போது மலைப்பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்ட அதாவது வன உயிரினமான உடும்பு மலை பாறைகளின் இடுக்கே தெரியும் வண்ணம் உள்ளது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் அதை பொருட்படுத்தாமல் தற்போது அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்.